இன்றைய இஃப்தார் லன்ச் என்னென்னு பார்க்கலாமா? தக்காளி ரசமும் காரசாரமான மீன் வறுவலும் தான். எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் தண்ணி சேர்த்துட்டு தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நறுக்கி போட்டிங்கன்னா டக்குன்னு வெந்துடும். அடுப்பை ஆன் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். தக்காளி வெந்துக்கிட்டு இருக்கையில் ஒரு இடிகளில் சீரகம், மிளகு, தனியா, பூண்டு, வரமிளகாய் எல்லாம் இடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மீனுக்கான மசாலா என்னங்கிறத பார்க்கலாம். இது ஒரு காரசாரமான புளிப்பான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சள் தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், தனியாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட 1/2 லெமன் சேர்க்க போகிறோம். அதுதான் இந்த டேஸ்ட்டையே எடுத்து கொடுக்குறதுக்கு. லெமன் வேணான்னாலும் ஸ்கிப் பண்ணிடலாம். லெமன் போட்டோம்னா இது ஒரு வேறு டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட் மாதிரியே இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே கலந்து எடுத்துட்டு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறனால 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்து இதையும் கலந்து எடுத்துட்டு நம்ம எந்த மீனாக இருந்தாலும் இது கூட சேர்த்து அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணோம்னா டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். இப்போ ஒரு தோசைக்கல்லில் எண்ணெய் சூடாக்கிட்டு நம்ம மேக்னேட் பண்ணியிருக்க மீனை பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுட்டு நம்ம பொரித்து எடுத்தோம்னா அந்த கோட்டிங் வந்து மீனோடையே சேர்ந்துருக்கும். இப்போ எண்ணெய் சூடாகிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மீனை வந்து நம்ம இதுக்குள்ளே போட்டு ஒரு பக்கெட்டு வெந்துட்டு இன்னொரு பக்கெட்டு திருப்பி எடுத்துக்கிறணும். இப்போ தக்காளி வந்து வேக வச்சது நல்லா வெந்துருச்சு. தோல் வந்து தனியாக ரிமூவ் ஆகணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணி ஆறுனதுக்கப்புறம் தக்காளியும் தண்ணியும் ஆறுனதுக்கப்புறம் கையாலேயே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் தக்காளி வேகையிலே உப்பு சேர்த்துட்டேன். இப்போ இடித்து வச்சுருக்க எல்லாத்தையும் இது கூட சேர்த்துட்டு மஞ்சள் தூள், கொத்தமல்லி போட்டு அடுப்பை ஆன் பண்ணி ரசத்தை கொதிக்க விடலாம். ரசம் நல்லா கொதித்து வீடே மணக்கிற அளவுக்கு டேஸ்ட்டு வேறு மாதிரி இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மீன் ஒரு பக்கெட் வெந்துருச்சு. இன்னொரு பக்கெட் திருப்பி அதையும் பொரித்து எடுத்துக்கலாம். இஃப்தார் லன்ச்சு ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் என்ன இஃப்தார் லன்ச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். 3வது நாளுக்கான இஃப்தார் லன்ச் என்னன்னு பார்த்துட்டோம். நாளைக்கு என்ன இஃப்தார் லன்ச்சுங்கிறத நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.